அன்புடன் வரவேற்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்பது நம்பிக்கை மற்றும் அன்பின் விழா. அது நம்மை புதிய வாழ்க்கை முறைக்கு இட்டுச் செல்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. உங்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா வாழ்த்துக்கள். முதலில் இறைவணக்க பாடல். இந்த விழாவை தொடங்க எல்லாம் வல்ல இறைவனின் பிரசன்னத்தை வேண்டி நாம் அனைவரும் எழுந்து நின்று இறைவணக்க பாடலை இணைந்து பாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். தூரத்து இருளை துடைத்து துடைத்து சூரியனின் வெளிச்சக்கீற்றுகள் ஒளியை உலகிற்கு தருகிறது. நம் பாலன் இயேசுவோ மனித குல மீட்பின் ஒளியாய் நம்மிடையே பிறந்துள்ளார். மார்கழி மாத பனி இரவில் தாய் தந்தை அரவணைப்பில், கோடி விண்மீன்களின் சிரிப்பில், வானதூதர்களின் வாழ்த்துரை நடுவே மாடடையும் ஒரு மாட்டுக்குடிலில் நம் இயேசு பாலன் துயரங்களை துடைக்கும் தேவனாய் அவதரித்துள்ளார். இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டு இறை வாழ்வில் தன்னலம் துறந்து தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வாழும் அருட்தந்தையர்களையும் அருட்கன்னியர்களையும் அருட்சகோதரிகளையும் வரவேற்கிறேன். இயேசுவின் வார்த்தைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது உழைக்கும் எம் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை அருள் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பொழுது அருட்தந்தை பாபி ஜோசப் அவர்கள் அருட்தந்தை அருள் ஆனந்த் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். மேலும் இன்று நமக்கு நடுவர்களாக வந்திருக்கும் அருட்தந்தை ஆண்டோ, அருட்தந்தை பிஜோ, அருள் சகோதரி எலிசபெத் அவர்களையும் பொன்னாடை போர்த்தி வரவேற்போம்.
பாலனின் விழாவில் அவரை பாடி மகிழ்விக்க வந்திருக்கும் அனைத்து பாடற் குழுவினரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் பல வண்ண மலர்களாய் இவ்விழாவிற்கு அழகு சேர்க்க வந்திருக்கும் பங்கு மக்களையும் அன்பு சொந்தங்களையும் உளமாற வரவேற்கிறேன். குளோரியா 2021 விழாவை ஒருங்கிணைத்த அருட்தந்தை பாபி ஜோசப் மற்றும் சவாரா எக்ஸலன்ஸ் ஸ்கில்ஸ் அகாடமியுடன் சேர்ந்து நாம் ஒவ்வொருவரும் மண்ணில் வர இருக்கும் விண்ணின் வேந்தனை வரவேற்போம். நன்றி. Father Bobby Joseph CMI to give a small introduction about this program. Dear loving parents, friends, dear fathers, sisters, my dear loving students, I'm indeed happy to stand before you. God's glory is man fully alive. So Gloria 2020-21 is the second time of organizing inter-church carousing competition organized by Chavara Excellence Skills Academy, started 2020 in Dindigal. It's my founder. Some of you may be knowing Saint Chavara Kuriakos Elias. He is from Alapi district, same district I belongs to. So I got inspiration and some motivation to do something for the rural youth and the children. As part of his renovative and reformative work in Kerala Church, 19th century. So today, 21st century, I am doing my own way of doing something for the rural youth because I am passionate of developing the skills of youngsters. So when we compare with our place, it is very difficult to organize here. Still, I try to manage with my broken Tamil and language. Sometimes find it difficult to interact with people. Still, I am managing. I am getting cooperation. I gratefully remember Father Shaurimuthu, Father Philip for all-hearted support. Because of their support only organizing this program in this particular campus, church campus. Last year we had in another place. So this is second time. And this year so many of them are, accept our invitation, already given the invitation up to Madurai and Theni, all the parishes I contacted through phone and individually. There are so many parishes, they have programs, so they couldn't come over, they will be coming next time. So I'm happy to see you, all of you, and for your cooperation and participation in the carousel competition. This is more than competition, it's a sharing of Christmas joy and happiness with our fellow beings. We know that only 3 teams will be getting prize. So don't worry about, so participation is better than competition, the prize. So your participation is more important. I am indeed very grateful and thankful to all the parish priests, sisters and all the parishioners for their dedicated effort to come over here and be a good singing competition today. Judges are here. Judges evaluation is the final one. Already you have got the criteria for evaluation. Please once again go through the evaluation criteria. If you have any complaint, you can return complaint. That's the only thing. Okay. Don't say any other things. You can return the complaint. Okay. That we will see later. Okay. Please cooperate with the judges and all the organizers. That is all. Other details we will get it during the course of time. So now I invite, the next program, I hand over to the mic to the MC. Thank you very much.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொள்வதற்காக இந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து இங்கு வந்திருக்கின்றோம். ஃபாதர் என்னைய இந்த நிகழ்வுக்கு ஒரு சின்ன செய்தி கொடுக்கல் என்று கேட்டுக்கொண்ட போது அவரே தெளிவாக சொல்லிவிட்டார். ஃபாதர் கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்திலிருந்து 7 நிமிஷம் வரைக்கும், அதனால நிறைய நேரம் நான் பேச போறதில்லை. சுருக்கமாக ஒரே ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கிறிஸ்துமஸ் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். அடர்ந்த காட்டுல வாழ்கின்ற மிருகங்கள், பறவைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஒரு நாள் கூட்டமாக கூடி சிங்கத்தினுடைய தலைமையில கூட்டம் போடுகிறாங்க. அப்ப சிங்கம் சொல்லி இருக்கு, பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாராம், வாருங்கள் நாம் அனைவருமே போய் சென்று அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து வருவோம் என்று சொன்னது. அதற்கு எல்லா பறவைகளும் விலங்குகளும் மகிழ்ச்சியோடு செல்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்பொழுது சிங்கம் சொன்னதாம், நாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க போகும்போது வெறுமனே போகக்கூடாது, ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அதற்கு ஒவ்வொரு பறவைகளும் விலங்குகளும் தாங்கள் என்ன கொண்டு வருவோம் என்பதை சொல்லி அவர்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள். முதலில் யானை சொன்னது, நான் நடந்து காட்டுவேன் என்று. இரண்டாவது மயில் சொன்னது, நான் ஆடி காட்டுவேன் என்று. மூன்றாவது குயில் சொன்னது, நான் பாடி காட்டுவேன் என்று. இவ்வாறு ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பறவையும் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் இறுதியாக காகம் வந்திருக்கின்றது. காக்கம் வந்தவுடனே சிங்கத்தினுடைய மூஞ்சி ரொம்ப வெறுத்து போச்சு. சிங்கம் மூஞ்சிய சுருக்கமா வச்சுக்கிட்டு கேட்டிருக்கு, நீ இருக்கிற அளவுக்கு உனக்கெல்லாம் ஒரு பிக்னிக் தேவையா? அதனால உடனே நாங்க கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்குது சிங்கம். அதனால காக்கா என்ன சொல்லியிருக்கு, வருத்தப்பட்டு ஒரு மரத்துல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்குது. அப்படி அழும்போது இந்த ஏரோது அரசனால் அனுப்பப்பட்ட அந்த மக்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த காகம் மறுநாள் என்ன செய்கின்றது? அந்த ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கின்ற இடத்திற்கு பறந்து சென்று அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் சந்தித்து இந்த மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொள்வதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் கேட்ட செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் இயேசுவை எடுத்து மறுநாள் நீங்கள் எங்காவது சென்று விடுங்கள் என்று சொல்லி அந்த சூசேப்பருக்கும் மரியாவுக்கும் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு திரும்பி அதே மரத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. மறுநாள் காலையில் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் நன்றாக உடையணிந்து விடுக்காக சந்தோஷமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை பார்த்து காகம் அவர்களை பார்த்து எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றது. அதற்கு அந்த விலங்குகளும் பறவைகளும் பெத்லகேமில் பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவை நாங்கள் காண செல்கின்றோம் என்று சொன்ன உடனே காக்கா சொல்லி இருக்குது, உங்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா விலங்குகளும் பறவைகளும் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஏன் எங்களால் பார்க்க முடியாது, உங்களால் பார்க்க முடியாது என்று சொன்ன உடனே ஒரு குரல் ஒன்று வானத்திலிருந்து தோன்றி, நான் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய மறுபெயர் அன்பு, ஆகவே நீங்கள் என்னை பார்க்க வருகின்ற போது எல்லோரும் சேர்ந்து விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து வருவதாக சொன்னீர்கள். ஆனால் ஏன் காக்கையை மட்டும் நீங்கள் விட்டு விட்டு வர நினைத்தீர்கள்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க முடியாது. அப்பொழுது இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், யாரெல்லாம் தங்களது உள்ளத்தில் வெறுப்பு உணர்வோடு வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் அடுத்தவர்களை வெறுத்து ஒதுக்குகின்றார்களோ,
இவர்கள் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. அன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனைவரும் ஒன்றாக கூடி இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அன்பு செய்கின்றார். ஆகவே அன்பு செய்கின்ற எந்த ஒரு இடத்திலும் வெறுப்புக்கு இடமில்லை. ஆகவே என்னை நீங்கள் அன்பு செய்தால் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள், அனைவரோடும் சுமூகமான உறவில் வாழ்கின்ற போதுதான் என்னையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடையே இருக்கின்ற வெறுப்புகளை அகற்ற வேண்டும், நம்மிடையே இருக்கின்ற கசப்புகளை நாம் அகற்ற வேண்டும், நம்மிடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய சீடர்கள், கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் அவர் எவ்வாறு நம்மை அன்பு செய்தாரோ அதே போன்று நாமும் மற்றவர்களை அன்பு செய்வதில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உள்ளத்தில் இருக்கின்ற வெறுப்பை அகற்றுவோம், அன்பு செய்வோம், அந்த இறைவனை நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிப்போம். இன்றைக்கு முக்கியமாக இன்னொரு நிகழ்வு சொல்ல வேண்டியது, அருட்தந்தை பாபி அவர்கள் இந்த கிராம சூழ்நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்காக அவர்களது திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக பல நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அதை பார்க்கும்போது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் எடுக்கின்ற முயற்சியில முக்கியமாக கிராமத்தில் இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், குழந்தைகள், உங்களது பெற்றோர்கள், முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற அல்லது வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், சகோதரிகள், உங்களது பள்ளியில் இருக்கின்ற மாணவ மாணவிகளையும் அவர் ஏற்பாடு செய்கின்ற அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் கலைகளை அவர்களை சேர்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் பல முயற்சிகளை எடுக்கின்றார், நிறைய நம்ம என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. ஆகவே ஒருவர் தன்னுடைய நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்காக அதை அர்ப்பணிக்கிறார் என்றால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் உங்களது திறமைகளை அதே போன்று மற்ற கலைகளை அவர் நடத்துகின்ற அந்த மையத்தில் இருந்து பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு உங்களை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆகவே அவருக்கும் நமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்த அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். For your valuable message. Now let us begin the carol song competition. Each team will get a total of 15 minutes inclusive of all arrangements on stage. Each team can perform within the prescribed time limit either in Tamil or Malayalam or English. The theme of the song should be Christmas. Maximum number of participants should be not exceed 15 members including instrumentalists, and minimum should be 5. 5 mics will be provided on stage. Teams will be judged on the following criteria: voice coordination, harmony and group effect, rhythm and melody, choice of song and instruments, costume, overall performance. Silence on the file, please. The team. Okay, first, chess number 101. Judges, please note, chess number 101. So we will be calling chess number, not team number or team name. Okay. எடுக்க சொல்லுவாங்க. $7 Ganpati.
Please collect the chest number. St. John. வைகோலின் வெள்ளையில் கண்ணமரி ஆரியோ பாடிட புத்தம் முது மலராய் தானாத்தே கேளாயோ.
Okay, ready? Check the mic, you're ready? Okay, your time start. Christmas is a festival of love and harmony. It spreads happiness to each individual. Christ, the Son of Almighty, was born in a world that was full of hatred, anger, and hypocrisy. In spite of all these conditions, Jesus Christ brings love, peace, and joy to everyone all over the world without any discrimination. Here, we prize the most lovable babe Jesus in a few languages to welcome him into our life. May the glorious message of peace and love fill us with joy in this Christmas abundantly.